ஹே ஆல், சண்டேனாலே தூங்கி எந்திச்சே போயிடுது. சரி, ஈவினிங் ஆயிடுச்சு, போர் அடிக்குது, தூங்கி தூங்கியே வேஸ்ட், அப்படி சோம்பேறியாக இருக்கே அப்படின்ட்டு அல்வா பண்ணலாம் அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, கேரட் எடுத்து வரேன். இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். ஒருவேளை கம்மியாக செஞ்சு டேஸ்ட்டாக இருந்து இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமோ யோசிப்போமோ? வாய்ப்பில்லை, கம்மியாகவே செய்வோம். அப்படி திங்க் பண்ணால் இன்னொரு வாட்டி வேணால் செஞ்சுக்கலாம். ஒருவேளை கேவலமாக வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னா கம்மியாகவே செஞ்சுக்கலாம். பெட்டர் ஐடியாவில். ஓகே, இவ்வளோ போதும், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். எப்படி வருதோ பார்ப்போம். போர் அடிக்காமல் இருக்கணும்னு தான் சமைக்கவே செய்கிறோம். வைப் இல்லாமல் எப்படி? ஃபுல் வால்யூம் போடு போடு போடு. அப்படி செம்ம உதிரியாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க. டேஸ்ட் வேற மாதிரி இருந்தது. குத்து மதிப்பாக ஒரு அளவில் போடும். ஒத்த சொல்லால என் ஊசரை எடுத்து வச்சுக்கிட்டார் டக்கனால எனக்கு ஒன்னாடா. ஃபஸ்ட்டே இதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஒரு பாத்திரத்தை வருதுன்னா அதை நான் தான் கழுவணும். அதனால் இதை ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நெய் ஸ்மெல். கேரட்டை போட போகிறேன். செய்கிறது என்னமோ ஒரே ஒரு 2-3 கேரட்டை வெட்டி போட்டு ஒரு நெய்யில் ஃப்ரை பண்ணுறது தான். ஆனால் நான் என்னமோ பெரிய குக்கு ரேஞ்சுக்கு 10 வாட்டி போய் கையை கழுவிட்டு வருவேன். பால் ஊற்ற போகிறேன். டக்குன்னு முடிஞ்சிரும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன ஹெட்ஃபோனை காணுன்னு பார்க்குறீங்களா? சார்ஜ் இல்லைங்க, ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம வைப் பண்ணுறது அது கூட பொருட்களை எடுத்து வச்சிட்டேன். இப்படி பார்க்கவே செம்மையாக இருக்கா பார்த்தீங்களா? இப்படி கிண்ணா கூட ஒட்ட மாட்டேது. இவ்வளோ நேரம் ஆயிருக்குல்ல. நல்லா இருக்கு, உண்மையாகவே நல்லா இருக்கு. இவ்வளோ நேரம் நின்று பண்ணதுக்கு ஒர்த்து தான். சூப்பர். அப்போ சாப்பிட்றேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.